இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் வரும் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட விமானப்படை சாகச கண்காட்சியின் 2ஆம் நாள் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், எத்தனை விமானங்கள் இந்த சாகசங்களை நிகழ்த்த இருக்கின்றன? அது பற்றிய ஒத்திகை பற்றியும் விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தையொட்டி வரும் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமானப்படை விமானங்களின் சாகச கண்காட்சி என்பது நடத்தப்பட இருக்கின்றது. சுமார் 15 லட்சம் மக்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமாக போர்க்களத்தில் அதே போல மிக அரிய மக்களால் பார்க்க இயலாத போன்ற விமான பறக்கக்கூடிய நிலை, அதே போல சாகச நிகழ்ச்சிகளை விமானப்படை செய்ய இருக்கின்றது. இதற்கான முழுமையான ஏற்பாடுகள் தயாராகி வந்திருக்கின்றன. 2ஆம் நாள் ஒத்திகை என்பது இன்றைய தினம் நடைபெறுகின்றது. இன்றைய தினம் சுமார் 52 விமானங்கள் இன்றைய தினம் பறக்க விடப்பட இருக்கின்றன. மிக முக்கியமாக விமானப்படை, அதே போல இந்திய ராணுவ படையில் இருக்கக்கூடிய சாரங் படை, அதே போல சூரியகிரண் ஆகிய விமான குழுக்களுடைய சாகசங்கள் இடம்பெற இருக்கின்றன. மிக முக்கியமாக இன்றைய திட்டம் என்னவென்றால், இந்த மிக ஒரு அரிதான ஒரு சூழல்களில் எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் எளிதில் அணுக முடியாத இடங்களில் எப்படி விமானப்படை மற்றும் இந்திய ராணுவ படை அணுகுகின்றது என்பதை ஒரு எடுத்துக்காட்டும் விதமாக தற்பொழுது இந்த விமான சாகச நிகழ்ச்சிகள் என்பது நடத்தப்பட்டிருக்கின்றன. MI-17 ரக இந்த இலகு ரக ஹெலிகாப்டர் மிகவும் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஹெலிகாப்டர் மூலமாக இறங்கக்கூடிய வீரர்கள் தரை வழியாக செல்லக்கூடிய சாத்தியங்கள் இல்லாத பகுதிகளில் விமானங்கள் மற்றும் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக இறங்கி அந்த பகுதிகளை பாதுகாப்பது, அந்த பகுதிகளில் அந்த ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுவது எப்படி என்பதை பொதுமக்களுக்கு ஒத்திகை செய்யும் விதமாக தற்பொழுது இந்த சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இன்றைய தினம் சுமார் 52 விமானங்கள் பறக்கிடப்பட இருக்கின்றன. 1932வது ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த விமானப்படை என்பது ராயல் இந்தியன் ஏர்போர்ஸ் என்று தொடங்கப்பட்ட இந்திய விமானப்படை என்பது தற்பொழுது உலகிலேயே மிகப்பெரிய 3வது விமானப்படை கொண்ட நாடாக இந்தியா வளர்ந்திருக்கின்றது. மிக முக்கியமாக தேஜஸ் பிரச்சன் LCH என்று சொல்லப்படக்கூடிய லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர் ஆகியவற்றை இந்தியாவிலே தயாரித்து இது உள்நாட்டிலே தயாரிக்கப்படக்கூடிய ஹெலிகாப்டராக இருக்கின்றது. அதே போல தேஜஸ் என்பது சுமார் 30 ஆண்டுகள் பல்வேறு பரிமாணங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதிநவீன விமானமாக இருக்கின்றது. இதனுடைய பறக்கக்கூடிய திறன் மற்றும் எதிரிகளிலிருந்து தாக்கக்கூடிய நிலையில் அந்த ஆன்டி மிசைல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தப்பிக்கக்கூடிய திறனை ஆகியவற்றை அந்த செய்முறையாக செய்து காட்ட இருக்கின்றார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சி என்பது 21 வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் சிறிய அளவில் நடைபெற்றது. தற்பொழுது பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமாக தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்பது இந்த பாராசூட் மூலமாக விமானத்தில் இருந்து இறங்கி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை பாதுகாப்பது எப்படி என்பதை இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் செய்முறையாக செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். 21 வருடங்களுக்கு பின்பாக தற்பொழுது இந்த ஃபுல் ரிஹர்சல் என்பது வரும் 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. 15 லட்சம் மக்கள் கண்டுகளிக்க இருக்கின்றார்கள். 3.25 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை முழுவதுமாக மக்கள் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் இவை செயல்பட இருக்கின்றன. மிக முக்கியமாக தாம்பரம், பெங்களூர் இருக்கக்கூடிய ஏலங்கா, HCL மற்றும் தஞ்சாவூர் ஏர்பேஸ், சூலூர் மற்றும் இந்திய சூலூர் ஏர்பேஸ், அதே போல அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய நேவி அதனுடைய ஏர்பேஸ் ஆகியவற்றின் மூலத்திலிருந்து இந்த விமானங்கள் பறந்து வந்து கோவளத்தில் இணைந்து இந்த சாகசத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த தீவிரவாதிகளை ஒரு பதுக்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாராசூட் மூலமாக இறங்கி பிடிக்கக்கூடிய அந்த நிகழ்வை விமானப்படை வீரர்கள் செய்முறையாக செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக விமானங்கள் பறக்க இருக்கின்றன. ஆன்டி மிசைல் ஆகியவற்றை செய்முறையாக செய்து காட்ட இருக்கின்றார்கள். பாதுகாப்பு மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த செயல்முறை விளக்கங்கள் மூலமாக விமானப்படை வீரர்கள் சாகசங்கள் நிகழ்த்த இருக்கின்றார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். தேஜஸ் விமானமும் நேற்றைய தினம் ஒத்திகையில் பங்கேற்று பல்வேறு சாகச நிகழ்ச்சி காட்டியது. குறிப்பாக பல்வேறு சர்வதேச அணிவகுப்பு முறையில் அந்த சாகச நிகழ்ச்சிகள் குறிப்பாக கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.